ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறோம் இந்தோனேஷியா பாலியில் ஃபேமஸாக பேசி கொண்டிருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் ஏசிகே. இது எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு ரோடு எடுத்தோம்னா ஒரு ரோட்டில் ஒரு கிலோமீட்டருக்கு இடையில மாதிரி 2 கிலோமீட்டருக்கு இடையில மாதிரி இந்த ஏசிகே கிளம்புக்கு சொல்லி ஏசிகேன்ற இந்த ஷாப் இருக்குது. இதில் மெயினாக கிறிஸ்பி சிக்கன், ரைஸ், இன்னும் ஒரு சில ஐட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கடி இதை யூஸ் பண்ணேன். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது சும்மா அந்த நார்மலாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், விலையும் நல்ல, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். வாங்க நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அது எப்படி டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். என்னோட nasinya satu, ayamnya satu, ayam geprek, burger special. और एक बैग இந்த ஒரு நாலு ஐட்டத்தை ஆர்டர் பண்ண தனியா வரும். One. ये I will choose 5. es krim two. One later. Yeah. Wait, I think. Hey, It's okay. Kamu order பண்ணிட்டீங்களா? எவ்வளவு தான் கிலோ ரூபாய்? $55. Yeah. Ya, beli dah dua. அவ்வளோ மோட ஃபிக்ஸட் ஐட்டம், இது அவ்வளோ மீட்டியம் சார். விலையும் சரி இதில் இருக்கிற இது அவ்வளோ ஐட்டம் இவங்கள்ட்ட இருக்கிறது சார். விலையை பாருங்க, சின்ன விலை தான். 12, 15, 16, 18 இந்த மாதிரி 10 இந்த மாதிரி விலைகளுக்கு தான் எல்லாமே இருக்கு. நார்மலாக அது நார்மல் டயட் பண்ணுறதுக்கு இது நல்ல ரெஸ்டாரண்ட், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நாங்கள் இத்தனை பையன் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பையன் அவங்களுக்கு பார்த்துட்டு இன்றைக்கு நான் எங்களோட ஃபைனல் டே இந்தோனேஷியாவில் கொஞ்சம் இன்றைக்கு எடுத்துட்டு நாளைக்கு நாங்கள் போவோம் பார்க்கலாம். Ayam, nasi, it's okay. Terus burger spesialnya satu, Mbak. Ya, chicken, rice, burger special, this and iced tea and es krim. Blueberry. Yep. Okay, thank you. ஓகே, இப்போ எங்களோட ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. இது எப்படின்னு சொல்லி பையன் நான் ட்ரை பண்ணினேன். இவங்களோட ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம் இருந்துச்சு. கொஞ்சம் டேபிளை நான் கொஞ்சம் வேறு செஞ்சு நான் டேபிளை கொஞ்சம் நான் சோஸ் எடுத்து போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த சிக்கனை பாருங்கள். இந்த கிறிஸ்பி சிக்கன் இது கேஎஃப்சி அளவுக்கு நல்லா இருக்கும். வெந்திக்கு சூடாகும். நீங்கள்
100% KFC தான் டேஸ்ட் கிடைக்குது. இதுவும் சிக்கன் ஐட்டம் இருக்கேன். ஆனால் இதுக்கு சலாட் வரும். இந்த இது கொஞ்சம் ஸ்பைசி சம்பல் அந்த ஐட்டம் போட்டிக்கு அது கொஞ்சம் ஸ்பைசி ஆகிடும். அடுத்தது அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் உரப்பாக நீக்கும். எனக்கு ரைஸும் உங்களோட ரைஸ் வந்து இப்படி தான் வரும். ரைஸ் இப்படி இதில் இப்படி எடுத்து இப்படி தான் பொதுவாக மத்தின்றதை பார்த்திக்கிறேன். இப்படி ரைஸ் எடுப்பாங்க, இப்படி இதில் போடுவாங்க. இந்த ரைஸ் இப்படி ரைஸ் சும்மா அந்த கட்டி மாதிரி தானே இந்த இப்படி தான் தெரியுமா. உரப்பு கிறிஸ்பி அதோட இந்த ஆனியன் சாம்பார் ஆனியன் சாம்பார் கொஞ்சம் ஸ்பைசியாக கேட்டால் இது இப்படி தான் வரும். அது எப்படி ரைஸ் வச்சுட்டு இந்த காசு தான் இருக்கு. ஒரு பண்ண பன் வந்து சீஸ் வருது, தக்காளி பீஃப் இதாகி பர்கர் தின்னாலே இப்படிதான் தின்ன வேண்டியது. அதுதான் நான் இன்றைக்கு உங்களோட ஆர்டர் பண்ணது. லஞ்சும் இல்லை, டின்னரும் இல்லை, லஞ்ச் டின்னையும் இல்லை, ஈவினிங் தின்னும். நான் இப்போ கொஞ்சம் பசியார தூக்கிட்டு வரோம், கொஞ்சம் அப்படி பார்க்குறேன். கண்டிப்பா பாலி வரவங்க, இந்த இந்தோனேஷியா வரவங்க இந்த ஏசிகே ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னது எப்படின்னு சொல்லி இந்த சிக்கனை பற்றி கேட்சித அளவுக்கு இருக்கு. இந்த சிக்கனோட டேஸ்ட் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற வந்து பர்கர் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இங்கே வந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி நான் சொன்னேன் சரியாக. சம்பல் சம்பல் சிக்கன் கொஞ்சம் போட்டேன். சிக்கன் சம்பல் கொஞ்சம் எப்படி கலர்னது வந்தாலும் உரப்பில்லை, வைக்காதையும் நல்லையும். ஓகே, நாங்கள் இப்போ எங்கள் ஏசிக்கு சாப்பாடை முடிச்சுட்டு இப்போ ஐஸ்கிரீம் ப்ளூபெரி நல்லா வேக்கிட்டுக்கெல்லாம் தின்ன முடிஞ்சு ஐஸ்கிரீம் தின்றோம். நம்ம ஐஸ்கிரீம் ஃபுட்டை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்து தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ அடுத்த ரெஸ்டாரண்ட் எங்கே போகிறோம் என்ன மாதிரி அடுத்த இதை பார்ப்போம். பாய்.